நம்ம குடும்ப சொத்து எல்லாம் உறவினங்களோட பேராசை பொய் காரணமா போயிடுச்சு. அருண், கோபம் வெறுப்பு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆசை விரோதி எல்லாம் கடவுளுக்கு அப்பாற்பட்டது. நீ அவனை பின்பற்றினா ஒருபோதும் துன்பப்பட மாட்ட. நான் பெரியவனா வளர்ந்த பிறகு பலசாலியா இருந்து அநியாயத்திலிருந்து மக்களை காப்பேன். நீ ஒருபோதும் சாதிக்க மாட்டே. இழப்போட வலி இருந்தாலும் வெறுப்பை விட ஒழுக்கத்தையே தேர்ந்தெடுத்தான். பெரியவனாக வளர்ந்து அருண் போலீஸ் இன்ஸ்பெக்டரானான். ஒரு பணக்கார வியாபாரி மோசடி கேஸை மறைக்க அருணுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தான். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. சக்தி வாய்ந்தவர்களுக்கு எதிரா ஏன் சண்டை போடணும்? வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. சட்டம் எல்லாருக்கும் சமம். உன் மிரட்டலுக்கு நான் பயப்படல. உன் பணத்துக்கு நான் ஆசைப்படல. என் நம்பிக்கை நீதிக்கும் கடவுளுக்கும் தான். தன் அம்மா அப்பாவை ஏமாத்தினதை பார்த்த அருண் வெறுப்பு விட்டு ஒழுக்கத்தோடு நீதியை காத்து இன்ஸ்பெக்டரா ஆனான். ஆசையும் வெறுப்பையும் தாண்டி நம்பிக்கை வச்சாதான் அமைதி வரும் என்று நிரூபிச்சான். அதுதான் திருக்குறள் 4 சொல்லுற பாடம்.